ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1728வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9ஆம் பத்து 2ஆம் திருமொழியினுடைய 6வது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 2ஆம் திருமொழி 9ஆம் பத்தின் 2ஆம் திருமொழி நாகப்பட்டினம் அழகியார், நாகை அழகியார் சௌந்தர்ய ராஜபெருமாளுடைய அழகை வியந்து அச்சோ ஒருவர் அழகியவா என்று அனைத்து பாசுரங்களிலும் 9 பாசுரங்களிலுமே வியந்து திருமங்கையாழ்வார் நாயகி பாவனையிலே, பரகால நாயகி பாவனையிலே பாடியிருக்கக்கூடிய பதிகம் அற்புதமான ஒரு பதிகம். அதனுடைய 6வது பாசுரம் இன்றைக்கு. முன்பாட்டிலே, அதாவது 5வது பாசுரத்திலே கோவலர் என்று சொன்னார். கோவலர் கோழியிலும் மதுரையிலும் உறையூரிலும் தென்மதுரையிலுமே கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே என்று சொன்னார் அல்லவா? அப்படி கோவலர் என்ற சொல் முன்பாசுரத்திலே அமைதலாலே அதனை தொடர்ந்து இந்த பாடலிலே கண்ணனுடைய ஆண்பிள்ளைத்தனத்தையும் அவருடைய லீலையும் சொல்லி ஈடுபடுகிறார் ஆழ்வார். ஆண்பிள்ளைத்தனம் மிக்கவர் நாகை அழகியார் என்று சொல்ல வருகிறார். வெம்சின வேளம் மறுப்பொசித்த வேந்தர்கொல். திருநாகையிலே எழுந்தருள் இருக்கக்கூடியவர் யார் என்று தோழிக்கு சொல்வதாக அமைந்திருக்கிறது. வெஞ்சின வேளம் மறுப்பொசித்த வேந்தர்கொல் ஏந்திழையார் மனத்தை தஞ்சுடையாளர்கள். ஏந்திழையார் மனத்தை தஞ்சுடையாளர்கள் யானறியேன் தாமரை கண்கள் இருந்த ஆறு கஞ்சனை அஞ்ச முன் கால் விசைத்த காளையர் ஆவர். கஞ்சனை அஞ்ச முன் கால் விசைத்த காளையர் ஆவர். கண்டார் வணங்கும் அஞ்சன மாமலையேயும் ஒப்பர். அஞ்சன மாமலையேயும் ஒப்பர். அச்சோ ஒருவர் அழகியவா. என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு, சொல்ல வார்த்தைகளே இல்லை. அச்சோ ஒருவர் அழகியவா. அவர் வெம்சின வேளம் மறுப்பசித்த வேந்தர்கள். வெம்சின வேளம் என்றால் நம் பலமுறை பார்த்திருக்கிறோம். கோலையாபீடம் என்னக்கூடிய யானை, இவனை கொல்வதற்காக மதமேற்றி, கண்ணனை கொல்வதற்காக கஞ்சனால் மதமேற்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த யானை, அதனுடைய தந்தம், மறுப்பு என்றால் தந்தம் என்று பொருள், அந்த மறுப்பை ஒடித்த வேந்தனோ கண்ணபிரானோ ஏந்திழையார் மனதை தஞ்சுடையாளர்கள். ஏந்திழையார் என்றால் அங்கு இருக்கக்கூடிய இளைய ஆட்சியருடைய மனத்தையெல்லாம் தஞ்சமாக உடையவன் அல்லவா, உடையவனாவன். எந்திழையார் மனதை தஞ்சுடையாளர்கள் யான் அறியேன், எனக்கு தெரியாது. தாமரை கண்கள், அவனுடைய புண்டரீகாட்சன் என்று சொல்லும்படியாக தாமரை கண்கள் அவ்வளவு அழகாக இருக்கின்றன. தாமரை கண்கள் இருந்த ஆறு. கஞ்சனை, அதாவது கம்சனை, கஞ்சனை அஞ்ச முன் கால் விசைத்த காளையராவர். கஞ்சனை என்ன செய்தான்? கண்ணன் எம்பெருமான் இந்த கோலையாபீடம் மல்லர்கள் இவர்கள் எல்லாம் அழித்து விட்டு உள்ளே புகுந்து ஆசனத்திலே, அரிய ஆசனத்திலே அமர்ந்திருந்த கஞ்சனை கீழே தள்ளி காலால் உதைத்து கொன்றவன். அப்படி காளை இளையவன் என்று சொல். கஞ்சனை அஞ்ச முன் கால் விசைத்த காளையராவர். கண்டார் வணங்கும், கண்டவர்கள் வணங்கக்கூடிய, பார்த்தவுடனே வணங்கும்படியாக கண்டார் வணங்கும் அஞ்சன மாமலையேயும் ஒப்பர். அஞ்சன மலை என்றால் கருப்பு, அஞ்சனமை, கண்ணுக்கு திட்டக்கூடியது அஞ்சனம், கருப்பு மை அல்லவா. கருப்பான ஒரு மலை போன்று இருக்கக்கூடியவன், ஆனாலும் அவன் கண்டவர்கள் வணங்கும்படியாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் அவன். அவனுடைய அழகை சொல்ல தரமா? அச்சோ ஒருவர் அழகியவா. வெஞ்சின வேளம் மறுப்பொசித்த வேந்தர்கள் ஏந்திழையார் மனதை தஞ்சுடையாளர்கள் யானறியேன் தாமரை கண்கள் இருந்து ஆறு. கஞ்சனை அஞ்ச முன் கால் விசைத்த காளையர் ஆவர். கண்டார் வணங்கும் அஞ்சன மாமலையேயும் ஒப்பர். அச்சோ ஒருவர் அழகியவா. கோலையாபீடம் என்னும் கோபமுடைய யானையினது கொம்பை முறித்து ஒழித்த பிரபுவோ இவர். ஆபரணங்களை அணியும் பெண்களுடைய நெஞ்சை தஞ்சமாக உடையவரோ இவர். நான் அறியேன், எனக்கு தெரியாது. தாமரை போன்ற திருக்கண்களின் அழகு என்னே. முன்பு கம்சன் பயப்படும்படியாக தனது திருத்தாள்களின் வலிமையை காட்டிய இளையவராக இருக்கிறார்.
காண்போர் அனைவரும் வணங்குவதற்குரியவராய் ஒரு பெரிய அஞ்சனமலை போன்று இருப்பவரான இவரது அழகானது ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆச்சரியமே அச்சோ ஒருவர் அழகியவா என்கிறார். தோழி, இவரை பார்த்தால் முன்பு கம்சன் தனது அரண்மனை வாசலிலே மதமூட்டி கண்ணன் பெருமானை கொல்வதற்காக நிறுத்தி வைத்திருந்த குவலையாபீடம் என்னும் யானையை வென்றொழித்த வேந்தர் போலே இருக்கின்றார். அவர்தானோ இவர்? ஆபரணங்களை அணிந்துள்ள பெண்களின் நெஞ்சை கவரக்கூடிய திருமால்தானோ இவர்? இன்னார் என்று நிச்சயிக்க முடியவில்லையே. தாமரை போன்ற திருக்கண்கள் இருக்கும் அழகை என்னென்று சொல்லுவேன். முன்னர் கஞ்சனை மஞ்சத்தில் இருந்து தள்ளி தன் திருத்தாள்களால் உதைத்த தனி வீரராகவே தோன்றுகின்றார். ஒரு அஞ்சனை மலைதான் இங்கனே வடிவெடுத்து நிற்கிறதோ என்னும்படியாக இருக்கின்றார். வாய்கொண்டு சொல்ல இயலாத அழகு படைத்த இவர் திறத்திலே இவரிடம் வாய்கொண்டு சொல்ல இயலாத அழகு படைத்த இவரிடம் நான் என்னவென்று சொல்வேன்? இவர் அழகை என்னவென்று சொல்வேன்? அச்சோ ஒருவர் அழகியவா. அச்சோ என்பது ஆச்சரிய குறிப்பிடை சொல். எங்கும் என்றும் கண்டறியாத அழகுடன் ஒருவர் என் கண்ணுக்கு தோன்றுகின்ற இந்த ஆச்சரியம் எனது வாக்குக்கு எட்டாதது. வாசாம கோச்சரம் என்கிறார். மறுப்பொசித்த வேந்தர்கள் ஏந்திழையார் மனதை தஞ்சுடையாளர்கள் என்று இரு வாக்கியமாக இருந்தாலும் ஒரு வாக்கியமாகவே கொள்ள வேண்டும். யானையின் கொம்பை முறித்து அந்த வீரச் செயலை காட்டி பெண்களுடைய மனதை கொள்ளை கொண்ட பெருமானோ இவர் என்றவார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். வெம்சின வேளம் மறுப்பொசித்த வேந்தர்கள், கொடிய சினத்தை உடைய குவலையாபீடத்தினுடைய கொம்புகளை முறித்து அந்த செயலாலே பெண்களுடைய செல்வமான நெஞ்சினை எழுதி கொண்ட அரசர் என்று சொல்லும்படியாக இருக்கின்றார். ஏந்திழையார் மனதை தஞ்சுடையாளர்கள், அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் பெண்களுடைய நெஞ்சினை தமக்கு பற்றிடமாக உடையவர் போல இருக்கின்றார். யானறியேன், இவரை பற்றி என்னால் ஒன்றும் உறுதியாக சொல்ல இயலவில்லை. யானறியேன். வெம்சின வேளம் மறுப்பொசித்த வேந்தர்கள், எந்திழையார் மனதை தஞ்சுடையாளர்கள், யானறியேன். தாமரை கண்கள் இருந்த ஆறு தாம் பெண்கள் இதயத்தை இருப்பிடமாக கொண்ட செய்தியை தம் பார்வையாலேயே தெரிவிக்கிறார். அவர் பார்க்கும் பார்வையை குறித்து நோக்கினால் அது நானும் என் உடைமையும் நீயிட்ட வழக்கல்லவா என்று குறிப்பிடுவதாயிருக்கிறது. கஞ்சனை அஞ்ச முன் கால் விசைத்த காளையர் ஆவர். அவரது பருவத்தை பார்த்தால் வலிய இடையூறுகளை போக்க வல்லவர் என்று தோன்றும்படியாக இருக்கிறார். கண்டார் வணங்கும் அஞ்சன மாமலையேயும் ஒப்பர். ஒரு காரணமும் இல்லாத போதும் அவசாக பிரதிபேதிரே என்று மகாபாரதம் உத்தியோக பருவத்தில் சொல்லப்படுவது போல வசமிழந்தவராக செயல்பட்டனர் என்கின்றபடியே கண்டவரை தன் வசமாக்கி தன் காலிலே விழவிட்டு கொள்ள கவர்ச்சியான மைமலை போலே இருக்கிறார். காரணமே இல்லாமல் பார்த்தவுடனேயே அந்த தன் காலிலே விழும்படியான கவர்ச்சியான மைமலை போலே இருக்கின்றார். கண்டார் வணங்கும் அஞ்சன மாமலையேயும் ஒப்பர். அச்சோ ஒருவர் அழகியவா. சொல்லை கடந்த செய்தியிலே நான் சொல்ல வல்லேனோ? சொல்ல முடியுமா? அவர் அழகை பற்றி என்னால் சொல்ல முடியுமா என்று அந்த அவனுடைய அழகிலே எம்பெருமான் நாகை அழகியாரின் சௌந்தர்ய ராஜ பெருமானின் அழகிலே ஈடுபட்டு அந்த அழகை சொல்ல முடியாது என்கின்ற வியந்து கூறும் பாசுரமாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். வெம்சின வேளம் மறுப்பொசித்த வேந்தர்கள், ஏந்திழையார் மனதை தஞ்சுடையாளர்கள், யான் அறியேன். தாமரை கண்கள் இருந்த ஆறு கஞ்சனை அஞ்ச முன் கால் விசைத்த காளையராவர். கண்டார் வணங்கும் அஞ்சன மாமலையேயும் ஒப்பர். அச்சோ ஒருவர் அழகியவா என்று இந்த அற்புதமான பாசுரத்தை அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருநாகை எம்பெருமான் அழகியான் சௌந்தர்ய ராஜப்பெருமான் திருவடிகளே சரணம்.
அரட்டமுக்கி, ஆலிநாடன், அருள்மாரி, அடையார் சீயம், கொங்குமலர் குழலியர்வேள், மங்கைவேந்தன், கொற்றேவல் பரகாலன், கலியன், திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.